அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய நேயர்களே, விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/5/2025 14/6/2025 வரை வைகாசி மாதம் 31 நாட்கள். இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் உண்டு. அதே போல் கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது. இது எதில் வரும் அப்படின்னா, பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி 2 மாதத்துக்கு இருக்க அந்த மாத பிறப்பன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அது புண்ணிய காலம். அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை மாதம் மாதம் அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு, அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு. அது ரொம்ப விசேஷமானது. ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது, பல கோவிலில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது. அதனால் இதை இது முறை, அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாதத்தில் 2ஆம் நாள் சங்கட சதுர்த்தி வருது. அடுத்த மாதத்தினுடைய 10ஆம் நாள், அதாவது 24/5 சனி மகா பிரதோஷம் வருது. உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும். அடுத்தது அமாவாசை 26ஆம் தேதி அமாவாசை வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் 4/5 ஆரம்பித்து இந்த 28/5 அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடுறது. அதுக்கு மேலே முகூர்த்தங்கள், கிரகப்பிரவேசம் இத்தியாதி, முடி இறக்கிறது, காது குத்துறது, இந்த மாதத்தில் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் இது அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான். கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது. இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது. செடி மரம், தேவையில்லாத மரம் வெட்டுறேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது. அதே போல் வீடு கட்டுறது, வீடு மூடுதல் கூடாது. அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள். கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அதுவும் மாரியம்மன், காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம். அடுத்ததாக 4/6 அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்னைக்கு 10 மணியிலிருந்து 10:45 வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது, பூமி பூஜை பண்ணக்கூடியது. வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது. இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கலை அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது. அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல, பண வசதி இல்லை, வரல, லோன் கிடைக்கல, இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா, இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்கள் மனையில் கால் வைக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமமாவது போடணும். முடிகிறவங்க விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்கள் இடத்துல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கட்டி போடலாம். பசுமாடு வளர்த்துறவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து கூட கட்டி போடலாம். இன்றைக்கெல்லாம் பசுமாடு கூட்டிகிட்டு வந்தால் அது ஒரு தொழில். பசுமாடு கண்ணை கூட்டிகிட்டு வந்தால் 1000 ரூபாய் சார்ஜு. நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, வண்டியில் கூட்டிகிட்டு வந்தால் வண்டி சார்ஜு. அதெல்லாம் கொண்டு வந்து பசுமாடு அங்கே விட்டு, அந்த பசுமாட்டினுடைய கோத்தூளி அப்படின்னு சொல்லக்கூடியது, பசுமாட்டு கால் குழம்புப்பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசாகும். அப்படி தூசாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும். அதை அன்னைக்கு பண்ணலாம். அடுத்தது 6ஆம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது 6/6 ஆரம்பித்து 6/7 வரைக்கும், அதாவது ஆணி 22 வரைக்கும் குரு அஸ்தமன காலம். இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க. அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம், கிரகப்பிரவேசம் அப்படின்னு சுப நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. உபநயனம், கிரகப்பிரவேசம், விவாகம் இதெல்லாம் இந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கிய குறிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா 10/6
வைகாசி பௌர்ணமி, விசாக நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள். பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும், இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும். அது ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் 2 சங்கடகர சதுர்த்தி வருது. மாதத்தினுடைய 2ஆம் நாள் ஒரு சங்கடகர சதுர்த்தி, மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கடகர சதுர்த்தி. இது பூர்ண கிருஷ்ணபட்ச சதுர்த்தின்னு பேர். மாதத்தில் அதி விசேஷம், அதாவது பலம் ஜாஸ்தி. இந்த சதுர்த்தி 2 சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி. அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கடகர சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்கறது, தீபாரணை பார்க்கறது, அர்ச்சனை பண்ணிக்கிறது, கண்டிப்பாக பிரசாதம் வாங்கிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த மாதத்தில் இந்த சிறப்பெல்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தால், இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சி நடந்துடுறது, ராகு பெயர்ச்சி நடந்துடுறது. அதனால் குரு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு, ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது, கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுறது. இதை விட்டுத்தான் பலன். இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி, திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் 18-5 14-5ன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம், அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்த உடனேயும் திருக்கணிதத்துலேயும் அதே பலன் தான். இந்த சனி பயிற்சி மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்கு. 2026 மாசி மாதம்தான் வருது அப்படிங்கிறது கரெக்டு. இப்போ சனி பயிற்சி நடந்துருச்சுன்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னாங்க இல்லையா. நான் சனி பயிற்சிக்கு பலன் போடலை. ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லாரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுது, அதை அப்படி வச்சுக்கலாம். ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அது அப்படி சனி பயிற்சியாக தான் சொல்கிறது சொல்கிறாங்க. அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பலை. அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும். ராகு கேது பயிற்சி ஆகிருக்கு. பட் இந்த மாதத்தில் தான் இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அதையொட்டி இந்த மாதம் இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மகர ராசி என்பர்களே, மகர லக்கணக்காரர்கள், இந்த மாதம் ஏதோ ஒரு விஷயத்தில் சில அதிர்ஷ்டங்கள் உண்டு. அது 18 வயசுலேருந்து 81 வயசு வரைக்குமே சொல்லலாம். அதிர்ஷ்டம் உண்டு, எதிர்பாராத யோகம் உண்டு. ஆனால் இதுவரை கடந்த காலங்களில் இல்லாத ஒரு புது பிரச்சனை குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ள, அப்பா மகன் அம்மா மகன் இவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம். பெண்களுக்கு பெண்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நண்பர்களால் சில ப்ராப்ளங்கள் வரும். ஒரு 24 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு 24 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார், சனியை பார்க்குறார், ராகுவை பார்க்குறார். இந்த விஷயத்தில் உடனே டக்குன்னு உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துருவார். அதனால தான் சொன்னேன், அதிர்ஷ்ட யோகம் இருக்குது, எதிர்பாராத யோகம். சனி நல்லவராயிடுறாரு, குரு நல்லவராயிடுறாரு. உனக்கு பணம் தான் பிரச்சனையா, பண கஷ்டமா, சரி கொடுத்துடலாம். 48 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும், வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, கட்டப்பட்டு மார்க்கெட்டிங்கு கட்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த கேடரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியோட சில மாறுதல்கள், பணம் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும். சில நபர்கள் ஒத்துவராத தொழிலை செய்தவர்கள் அந்த தொழிலை இழுத்து மூடிட்டு எவ்வளோதான் கஷ்டப்படுறது, எவ்வளோதான் முதல் போடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய இழுத்து மூடிட்டு கொஞ்ச காலத்துக்கு அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரிகள் ஆவாங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் யாரை நம்பி மேனேஜராக வச்சுருக்கீங்களோ, யாரை நம்பி அந்த தொழிலை விட்டுருக்கீங்களோ அவர்களே உங்களுக்கு எதிரிகளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணத்தினால, சரியான கணக்கு கொடுக்காததுனால, கணக்கை கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே போல் கணவன் மனைவி உறவில்
நான் சொல்லிட்டேன், ரொம்ப முன்ஜாக்கிரதை வேணும். இந்த முன்ஜாமீன் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்குங்கிற மாதிரி எந்த வார்த்தைகள் பிரயோகம் பண்ணாலும் அதில் எதிர் வார்த்தைகள் உடனே வரும். அதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது கட்டுக்குள்ளதான் இருக்கும், கைக்குள்ளதான் அடங்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. குழந்தைகளுக்காக சண்டை சச்சரவுகள் வரும், குடும்பத்துக்காக வரும். வருமானத்திலேயோ தொழிலையோ அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இது 50 வயசு வரைக்குமே நான் சொல்லுவேன். வெளியூர் பிரயாணங்கள், சுற்றுலா போகிறது, கோவில் இடங்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறது, ஆன்மீக பிரயாணங்கள், திடீர் கடன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அரசாங்கத்து மூலமாக கிடைக்கக்கூடிய கடன் உதவி, கடன் அப்ளிகேஷன் சேங்ஷன் ஆகும். ஆனால் நமக்கு தான் கிடைக்குதேங்கிறதுக்காக எல்லாரும் அந்த கடன்லேயே இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது நீங்கள் அந்த மகர ராசிக்காரங்க கடன்லேருந்து வெளியில் வாங்க சார். இப்போ இருக்கக்கூடிய அத்தனை பேங்கும் அத்தனை ஃபைனான்ஸும் அதிகபட்சம் மகர ராசிக்காரங்களை நம்பி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5000 ரூபா பத்தினா உடனே கடன் வாங்கிறது, 50,000 பத்தினலாம் கடன் வாங்கிறது, 5 லட்சம் வந்தாலும் கடன் வாங்கிறது. கடன் அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை சொல்கிறது. உங்கள் ராசிக்கு 6 மிதுனம், புதன். அவர் எங்கெங்கெல்லாம் போய் உட்கார்றாரோ அந்தந்த நேரத்திலலாம் உங்களுக்கு அந்த கடனுக்கு உண்டான அந்த நேரம் வரும். வேண்டாம், அதுவும் உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். துளாராசி அதாவது கணவனோ மனைவியோ மகர ராசியில் இருக்கிறவங்க துளாராசிக்காரர்களாக இருந்தால் இந்த கட்டம் வராது. ஒரு ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் இந்த கட்டம் வராது. 11க்கு அதிபதியான விச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது. ஆனால் பணமும் வரும், பணம் செலவும் ஆகும். எந்த காரியம் செஞ்சாலும் மனைவி சொல்ல வச்சு லாபம் கிடைக்கும், ஆனால் கடன் வாங்கிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி இது உங்களுக்கு கண்டிப்பாக 52 வயசு வரைக்குமே இருக்கும்னு நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வெளிநாடு உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உடனே கிடைக்கும். இவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருந்தது, இப்போ உங்களுக்கு காரியம் கைகூடும். தாய் தந்தை உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும். 52 வயசுக்கு மேலே 55 வயசு வரை இருக்கக்கூடியவர்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை தேவை. சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான உடல்நிலை பாதிப்புகள் அவர்களுக்கு வரும். அவர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது, விசாரிக்கிறது நல்லது, அன்போடு இருக்கிறது நல்லது, பாசத்தோடு பேசுறது நல்லது. மற்றபடி இது அன்றாடம் நடக்கக்கூடிய செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய காலம் இது. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். 2 அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வந்துடுது கேது. அதை தான் நான் சொன்னேன். கேது கேடு கொடுக்கும், மனநிலை பாதிக்க வச்சு கேடு கொடுக்கும். இவ்வளோ நாளாக சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு இருந்தவங்க கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும்.